உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியிலும் நாங்கள் சமகால அரசியல் சார்ந்த விடயங்களைத்தான் பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து செல்வா அவர்களையும், நெதர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து தயாபாலன் அவர்களையும் இணைத்திருக்கின்றோம். சமகால அரசியல் சார்ந்தும் தமிழ் மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் இன்றைய நிலவர நிகழ்ச்சி கூடாக பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே இருவரையும் தமிழ் முரசத்தின் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இருவருக்கும் வணக்கம். 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 வணக்கம் தமிழ் முரசம் நேயர்களே. ஆமாம் செல்வா, முதலில் உங்களிடம் வருகின்றேன். பிரித்தானியாவில் எதிர்வருகின்ற 4/2/2025 ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாள் அன்று தமிழ் மக்கள் கரிநாள் என்பதை அடையாளப்படுத்துவதோடு தமிழ் மக்களுக்கான தன்னாட்சி உரிமைக்கான உரிமை குரலாக போராட்டம் பெரிய அளவில் அனைத்துலக ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாடுகள் சார்ந்த முதலில் அறிய தாருங்கள் செல்வா. நிச்சயமாக அனைத்து தமிழீழ மக்களுக்கும் வணக்கம். தெரியும், இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசாங்கம் இந்த பிப்ரவரி 4 என்றது ஸ்ரீலங்காவோட சுதந்திர நாள். இது எங்களுக்கு 76 ஆண்டுகளாகவே நாங்கள் கரிநாளாகத்தான் தமிழீழ மக்கள் அனைத்து நாடுகளிலிருந்து பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அங்க 2 தேசம் இருக்கின்றத நாங்கள் இந்த நாள் பிப்ரவரி 4 என்றது அந்த இடத்துல தமிழீழம் என்ற தேசமும் சிங்கள தேசம் இருக்கின்றத அடையாளப்படுத்தும் ஒரு நாளாகத்தான் வருஷம் நாங்கள் அனைத்து நாடுகளிலையும் ஸ்ரீலங்காவுடைய தூதரகத்துக்கு முன்னாக நின்று அங்க எங்களுடைய தமிழ தேசிய கொடியை ஏந்தியவாறு நாங்கள் தனி தேசம் என்றதை நாங்கள் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நாளாகத்தான் இந்த பிப்ரவரி 4 அமைந்திருக்கின்றது. நாங்கள் கடந்த ஆண்டிலிருந்து எங்களுடைய அனைத்துலக தொடர்புக்கூடாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 பாரிய மாபெரும் போராட்டங்களை புலம்பெயர்ந்த மண்ணில் செய்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் நோக்கி ஜெனீவா முன்றலில் நாங்கள் 2 தடவை செய்வோம் அந்த போராட்டங்கள். அதில் அனைத்து ஐரோப்பா நாடுகளிலிருந்து மக்கள் அணிதிரள்வார்கள். அதே போன்று பெல்ஜியத்தில் நாங்களும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் நாங்கள் பிரித்தானியா அரசாங்கம், பிரித்தானியா மக்களுக்கும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு விடயத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலப்பாடாக நாங்கள் இருக்கின்றோம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பிப்ரவரி 4 இந்த பிரித்தானியா அரசை நோக்கி மன்னரை நோக்கி நாங்கள் அவருக்கான விடயங்களையும் சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கிற அரச மட்டத்தில் நோக்கி நாங்கள் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை கடந்த ஆண்டிலிருந்து நாங்கள் செய்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வருடமும் 2025 ஆண்டும் நாங்கள் 4 ஸ்ரீலங்கா தூதரகத்துக்கு முன்பாக சரியாக ஒரு 11 மணிக்கு இந்த பேரணியாக அதில் மக்கள் அணிதிரண்டு அங்கிருந்து பேரணியாக நாங்கள் இந்த பிரித்தானியா அரச மட்டங்கள் இருக்கின்ற வீதிகளுக்கு ஊடாக நாங்கள் பயணிச்சு அங்க நாங்கள் இந்த 2 தேசம் இருக்கின்றத நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையிலையும் சொல்ல வேண்டிய வரலாற்று இடத்திலையும் இருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ மக்கள் ஆகிய நீங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம், இன்று அங்க ஒரு ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதம் ஒரு ஆட்சி மாற்றத்தை நகர்த்தி விட்டு இன்றைக்கு உலகாலம் இல்லாத ஒரு புதிய ஒரு ஆட்சி இருக்கின்றத வச்சுக்கொண்டு இந்த ஜேவிபி முகத்திலே மறைமுகமா வைத்துக்கொண்டு அவர்கள் அங்க ஒன்று நடக்கவில்லை, இன அழிப்பு நடக்கவில்லை, அங்க ஒரு வர்க்க ரீதியான போராட்டம் தான் இருக்குது அங்க என்று சொல்ற அந்த ஒரு விடயத்தை நாங்கள் இந்த ஒரு வரலாற்று ரீதியான நாட்களில் நாங்கள் உடைத்து இந்த உலக நாடுகளுக்கு தெரியப்பட வேண்டிய ஒரு விடயத்தில் நிற்கின்றோம். அப்ப நாங்கள் அதுல சொல்ல வேண்டியது, அந்த ஜேவிபி அரசாங்கமும் சரி, அங்க பௌத்த பேரினவாதத்தில் இருக்கின்ற எந்த அரசாங்கமும் சரி, அங்க எங்களோட தமிழீழ மக்களுக்கு எந்த ஒரு சுதந்திரத்தையும் எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் கொடுக்க போவதில்லை என்றது எங்களுக்கு 76 ஆண்டுகளாகவே இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தை ஏமாத்தி இந்த பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்களை ஏமாத்து முகமாகத்தான் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த விடயமாக இங்க பிரித்தானியாவில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ மக்களும் சரி, ஐரோப்பா நாடுகள் இருக்கின்ற எங்களுடைய தமிழ மக்களும் இந்த 4 பிப்ரவரி 4 அணிதிரண்டு
நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரண்டு அந்த ஸ்ரீலங்கா பிரித்தானியாவில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா தூரத்துக்கு முன்பாக நாங்கள் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு இந்த பிரித்தானியா அரச மட்டத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. நீங்கள்தான் அங்க இப்ப ஒன்றாயிருந்த தேசங்களை இணைத்து நீங்கள் ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தின் கையில ஒப்படைத்து வந்துட்டு இருக்கின்றீர்கள். இன்று வரைக்கும் அங்க நாங்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இனிமையாவது இங்க பிரித்தானியா அரச மட்டத்திலேயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது இந்த கடந்த காலங்களில். அப்ப அந்த அரச மட்டத்தில் எங்களுடைய தமிழ் எம்பிமார்களும் இருக்கின்றார்கள். தமிழ் மொழி பேசுகின்ற எம்பிமார்களும் இந்த தடவை பார்லமெண்ட் இருக்கின்றார்கள். அவர்களை நோக்கித்தான் நாங்கள் சொல்கின்றோம். எங்களுக்கான தீர்வுன்றது தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுய உரிமை அடிப்படையிலான தமிழத்துக்கு தான் எங்களுக்கான தீர்வா இருக்க முடியுமே தவிர ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்துடன் இருக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த பிரித்தானியா அரச மட்டத்தில் சொல்ல வேண்டிய நாட்களாகத்தான் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இருக்கின்றது. பிரித்தானியாவில் இருக்கின்ற மக்கள், நீங்கள் இதுக்காக விடுமுறை எடுத்து இந்த வரலாற்று கடமையை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை அறைகூலாக இருக்கின்றோம். பிப்ரவரி 4ஆம் தேதி அணியாக திரண்டு ஸ்ரீலங்காவுடைய தூரத்துக்கு முன்பாக நாங்கள் போராட்டத்துக்காக அணி திரள்வோம். ஆமாம், அதாவது இப்படியான உறுதியான ஆணித்தரமான விட்டு கொடுக்காத அரசியலை தமிழீழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பு கூடாகத்தான் சொல்ல முடியும் என்பதை மீண்டும் பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து நீங்கள் இதிலே பதிவு செய்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நாங்கள் நெதர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய செயற்பாட்டாளர் தயாபாலனர்களிடம் கருத்துக்களை கேட்கலாம். ஆமாம், தயாபாலனர்களே, நீங்கள் கூட நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலுக்கான போராட்டத்திலே தமிழர் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை பாதுகாப்பதோடு அதற்கூடாக தமிழை நோக்கிய தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றவர்களில் நீங்களும் ஒருவர். அந்த வகையில் குறிப்பிடுங்கள், இந்த தன்னாட்சிக்கான உரிமை குரல் போராட்டம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது? வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். என்னன்னா, உண்மையிலேயே நாங்கள் நீண்ட நெடிய கொடிய அரசின் தாக்கத்தால நாங்கள் இன்றைய வரைக்கும் இந்த உலகப்பரப்பில் வந்தான தமிழ் மக்களும் சிறையடைஞ்சு இருக்கிறோம், கொதி நிலையில இருக்கிறோம். இன்றைய வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை என்றதில் தெளிவான நிலையில நாங்கள் வாழுகின்ற வாழ்விடங்கள்ல சர்வதேச பரப்பில் எங்களோட குரலை ஓங்கி ஒழித்து எங்களுக்கு தரப்பட்ட நாங்கள் இப்போ அண்டையிலேருந்து இன்றைய வரைக்கும் 75 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு இந்த அடக்குமுறைக்கு நாங்கள் எழக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது எங்கள்கிட்ட கையில் இருக்கிற இந்த வட்டுக்கோட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும் என்றால் அது வரைக்கும் நாங்கள் போராட வேண்டியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், நாங்கள் சென்ற வருடம் அதில் அந்த போராட்டத்தை பெரிய அளவில் செய்திருந்தோம். எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த சர்வதேச அரங்கில் நாங்கள் எடுத்துரைக்கிறது தான் அந்த ஆயுதமான போராட்டம். 2009 ஆயுத போராட்டம் வச்சா பிறகு எங்கிட்ட இருக்கிறது அறவழி போராட்டம் உண்டு. மற்றது இந்த உண்மையில இந்த முக்கியமான நாளில் செய்கிற அந்த கரி நாள், எங்களுக்கு அது சுதந்திர நாள் இல்லை. நாங்கள் அந்த சுதந்திரம் என்ற பெயரை கூட நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கும் அது பாய்க்க போகிறதும் இல்லை, பாய்ச்சதும் இல்லை. அது எங்களுக்கு ஒரு தமிழருக்குரிய ஒரு கொடிய கரி நாள் தான் அந்த நாள். 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம்ன்றது தமிழருக்கு கரி பூசப்பட்ட நாள். அதுலேயும் பிரித்தானியாவில் நாங்கள் அதை செய்கிறக்குரிய முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும். 1900 தொடக்கத்தால் சிறப்பு திட்டமிடல் அடிப்படையில் நாங்கள் அந்த வளமையாக உலக காலம் அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரங்களுக்கு முன்னாலேயும் அந்த ஸ்ரீலங்கா அரசின் தூதரங்கள் முன்னாலேயும் இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு வந்த நாங்கள். ஆனால் எங்களுக்கு அந்த பிரித்தானியாண்ட அரசை நோக்கி, அதாவது அரச மாளிகையை நோக்கி அரச மாளிகை சதுக்கத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்தக்கூடிய காரணம் பிரித்தானியாவுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது. எங்களுடைய சுதந்திரத்தை தமிழர்களுடைய சுதந்திரத்தை பறிச்சு கொடுத்ததுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாடு என்பதால அதை நாங்கள் அந்த அரசை நோக்கி அந்த நகர்வை நாங்கள் ஏற்படுத்தினாங்கள். அப்போ அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழ் மக்களுக்கு. நாங்கள் அவர்கள்தான் எங்களோட இணைஞ்சி இந்த தீர்வுக்குரிய ஒரு அனுமானத்தை தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அனைத்து நாடுகளிலையும் இருக்கக்கூடிய மக்கள் இது உண்மையிலே நீங்கள் நினைக்கலாம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்த வேணும்,
இதில் பங்கெடுக்க வேணும், அல்லது அவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற ஒரு குறிப்பிட்ட தக்க ஆக்கள் மட்டும் இதில் பங்கெடுக்க வேணுன்றது இல்லாமல் உங்களை ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இல்லை ஒவ்வொரு தமிழருக்கும் வந்து இதில் ஒரு கட்டாயமான ஒரு முக்கியமான ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. நான் நாங்கள் வந்து அடிமையா இன்றைக்கும் வந்து செத்து போடக்கூடாது. நாங்கள் ஒரு தரம் வந்து 200 வருஷம் 150 வருஷம் வாழ போறது இல்லை. ஆனால் நாங்கள் வாழ்ற காலத்துல கௌரவத்தோட வாழணும்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிற எங்களுக்கு உரிமை போராட்டங்கள்ல வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உரிமையோட கலந்து கொண்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் வாழ்ற காலத்துல நாங்கள் பார்த்தது பெரிய பெரிய சாதனைகளை படைச்ச எங்களுடைய மாவீரர்கள் அவர்கள் விட்டு விட்டு சென்ற பணி இன்றைக்கும் அப்படியே அது கிடப்பில் இருக்குது. நாங்கள் எங்களோட கையில் எங்களை நம்பி ஒருத்தரும் வந்து தங்களோட உயிர்களை மாய்த்து கொண்டு தேசிய தலைவற்ற கட்டளைக்கு இணங்க அவருடைய நேர்த்தியான அரசை நடத்தி அவர்கள் இந்த சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு சிதைஞ்சு போயிருக்கிறோம். ஆனால் அவர்களோட நினைவுகள் வந்து ஒரு நெஞ்சிலையும் வந்து அது நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு நாங்கள் அந்த தீர்வை கிடைக்கும் நினைக்கும் அவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்போ அவர்களை மறக்கிறேன்னா நாங்கள் எங்களை மறந்து நாங்கள் எங்களோட கடமை இந்த இனத்துக்காக நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி நான் என்னுடைய இறுதி மூச்சை நிறுத்திக்கல நான் நினைக்கணும். நான் என் குடும்பத்துக்காக என்ன செஞ்சேன், என் நாட்டுக்காக என்ன செஞ்சேன், என் இனத்துக்காக என்ன செஞ்சேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் வந்து நெஞ்சில் நிறுத்தணும். அப்போ இல்லை வருஷத்துல ஒரு காலம் 2 தரமோ 3 தரம் தான் அந்த பெரிய அறவழி போராட்டங்கள் நடக்குது. இந்த போராட்டங்களில் வந்து நீங்கள் இன்றைக்கு மேலே இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றாமல் இருக்கிற ஆட்கள் வந்து அதே மாதிரி முக்கியமான காரணம் வந்து எங்களுக்கு எங்களுடைய அந்த புலம்பெயர்ந்த நாடுகள் மேற்கத்திய நாடுகள் வந்து எங்களை திரும்பி பார்க்காதக்குரிய காரணம் வந்து அனைத்து மக்களும் வந்து திருப்பி எங்களோட வந்து இணையாத ஒரு காரணமா இருக்கு. என்றால் ஒரு குறிப்பிடத்தக்க ஆக்கள்லாம் இணையினம் என்றால் மிச்ச ஆக்கள் வந்து இந்த ஸ்ரீலங்கா அரச பேரினவாதத்தின் வழிமுறைகளை வந்து பின்பற்றுகிறீங்களோ அல்லது அதுக்கு ஆதரவளிக்கிறீங்களோன்ற ஒரு பார்வையும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரவோடும் இப்படியான போராட்டங்களில் தமிழர் உணர்வு குழு வந்து அது உங்களுக்குரியது. உங்களுடைய தலைவர் அவர்களால் வகுக்கப்பட்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அது ஒவ்வொரு மக்களுக்கும் அதில் வந்து அவர்களோடு இணைஞ்சு அதை உங்களுடைய பங்குகளை செய்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களோட தேவையும் இருக்குது. அப்போ நாங்கள் இலங்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் வந்து விலபோன அரசியல்வாதிகள். அங்கே வந்து எங்களுடைய அங்கே விரும்பினாலும் கூட விரும்பி எங்களுடைய சுதந்திரத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே இல்லை. அளவுக்கு அடக்குமுறைக்கு இருக்கணும் அங்கே உள்ள மக்கள். இன்றைக்கு அன்னூறு அரசு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு நாடக அரசு அது வந்து இன்றைய வரைக்கும் விறக்கு முதலே வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எதையும் வந்து அங்கே செய்யக்கூடிய நிலைமையில அங்கே இல்லை. என்றால் இன்றைக்கும் துப்பாக்கி சூடும், இன்றைக்கும் வாழ்க்கடத்திலும், இன்றைக்கும் கொள்ளைகளும்னு சொல்லி நிலபரிப்புன்னு சொல்லி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் வேற இல்லை. அதாவது முன்னம் இருந்ததை விட இன்னும் அதிகமண்டே சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டமிட்ட வடையில அங்க நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அங்க உள்ள மக்கள் வந்து அதை எதிர்க்கக்கூடிய சூழல்லே அவர்கள் இல்லை. அப்ப நாங்கள்தான் அதுக்கு அதை எதிர்க்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஆக்கள். அப்ப நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் போராட போறது இல்லை. எங்களோட வாழ்வாதாரங்களையும் பார்த்து கொண்டு எப்பாலும் இது நடக்கிற அந்த போராட்டங்கள்ல வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து உரிமையோட வந்து கலந்து கொண்டு எங்களுக்குரிய அந்த தார்மீக கடமையை நீங்கள் செய்ய வேணும். அப்போ எங்களோட குரலை ஓங்கி ஒழிக்கைகளையும் பெரிய திரளான மக்களை அதில் நிரட்டி நாங்கள் இந்த அரசை நோக்கி எடுத்து வைக்கைகளை தான் எங்களையும் இந்த சர்வதேச சமூகம் வந்து திரும்பி பார்க்கும். எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு, இந்த இன அழிப்பு தான் என்றதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு முகமாகவும் எங்களுக்கு தீர்வு ஏற்கனவே எட்டப்பட்ட தீர்வு வந்து எங்கள்கிட்ட கையில் உள்ள தீர்வு வந்து வட்டுக்கோட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலாவது எங்களுக்கு அது தீர்வை பெற்றுத்தரவும் இந்த சர்வதேச அரசுன்னு சொல்லி நாங்கள் இந்த நாளில் வந்து மற்றது முக்கியமாக எங்களுக்கு இது சுதந்திர நாள் இல்லை. இலங்கை அரசாங்கம் வந்து பேருவாத அரசாங்கம் வந்து இன்றைக்கு சுதந்திர தினமாக கொண்டாடுறதுக்கு அதை முன்முனைப்பிலே எடுத்துக்கொண்டிருக்குது. இது எங்களுக்குரிய சுதந்திர நாள் இல்லை, எங்களுக்கு இது கரி நாள் என்பதையும் வந்து இந்த சர்வயத்துக்கு நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டிய கட்டப்பாட்டில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ அனைவரும் தயவுசெய்து நீங்களில் வந்து ஒரு தமிழ் மகனும் வந்து இணைஞ்சு கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கணும் இடத்துல மிகவும் தயாராக வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், மிக முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலே தன்னாட்சி உரிமைக்காக தங்களுடைய இனிய இளைய உயிர்களை பல்லாயிரக்கணக்கில் எங்களுடைய மாவீரர்கள் ஈகம் செய்திருக்கின்றார்கள்.
அந்த ஈகத்தினை நாங்கள் ஒருபோதும் மறந்து வாழ முடியாது. நாங்கள் அவர்கள் எமக்காக அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டுமானால் நாங்கள் வாழும் வரைக்கும் அந்த அர்ப்பணிப்புக்காக, அவர்களுடைய தியாகத்துக்காக, அவர்களுடைய கனவுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அவர்களுடைய கனவை யார் விட்டு கொடுக்காமல், அந்த கனவிலிருந்து புரளாமல் யார் முன்னெடுத்து செல்கின்றார்கள் என்று பார்த்தால், நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்களை பொறுத்த மட்டிலே தமிழர் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அவர்களுடைய கனவை சுமந்து செல்கின்றார்கள். இந்த கனவுக்கு பின்னால் தமிழ் மக்களாகிய அனைவரும், அது எந்த தமிழ் தேசிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மாவைகளுடைய கனவோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டுமென்று சிந்திக்கின்ற அனைவரும் இந்த போராட்டங்களிலே இணைந்து கொண்டு இந்த போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது. நாங்கள் இந்த போராட்டங்களை வலுப்படுத்தாமல் போனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கையளிக்காமல் போய்விடுவோம். அது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அடிமையாக வாழ்கின்ற சூழலை ஏற்படுத்திவிடும். ஆகவே அந்த ஆபத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தன்னாட்சி உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா போராட்டங்களும் ஆயுத முனையில் முன்னெடுக்கப்பட்டு பின்பு அரசியல் வழியில் தான் வெற்றியை கண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு பலமான ஆயுத போராட்டத்தை 30 வருடங்களுக்கு மேலாக தமிழர் தேசிய தலைவரின் தலைமையிலே முன்னெடுத்திருக்கின்றோம். இப்போது அவருடைய வழிகாட்டலில் அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே இந்த போராட்டத்திலே மக்களாகிய உங்களுடைய பங்கு என்பது மாபெரும் பங்காக இருக்க வேண்டும். அதுவே ஒரு முதுகெலும்பாக இருக்கும். மக்கள் சக்தி கூடாகத்தான் எல்லோரையும் சிந்திக்க தூண்டும். அந்த நிலையை மக்களாகிய நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் செல்வாவிடம் வரலாம். செல்வா, அதாவது ஒரு சிலரால் அல்லது சில சமூக ஊடக போராளிகளால் தமிழ் தேசிய அமைப்புகளை நோக்கி, குறிப்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அமைப்புகளை நோக்கி ஒரு குற்றம் முன்வைக்கப்படுகின்றது. அது எப்படி என்று சொன்னால், இவர்கள் வெறுமனே இப்படியான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தினூடாக எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. நாங்கள் ஒரு ஆழமான அரசியலை ஐநாவுக்குள் சென்றோ அல்லது இந்த சர்வதேச அதிகாரிகளோடு நேருக்கு நேர் சென்றோ நாங்கள் போராட வேண்டும். அதுதான் தமிழீழ விடியலை நோக்கி செல்வதற்கான முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கும். இந்த போராட்டங்களிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் பார்க்கின்றோம். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் செல்வா? நிச்சயமாக இது மனோன்னா, இது நாங்கள் 2000 இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த விடயங்களை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இதுல நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, 2009ஆம் ஆண்டு தமிழ தேசிய தலைவர் அங்க ஆயுதம் அமைதியாக்கப்படு என்று சொன்ன விடயமே ஒரு பெரிய ஒரு அரசியல் நகர்வாக தான் இருக்குது. அதுல இருந்துதான் நான் இதை பார்க்கிறேன். அந்த காலப்பகுதியில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையா இருக்கலாம், இந்த எல்லா நாட்டிலும் இருக்கிற மனித உரிமை அமைப்புகளா இருக்கலாம், எல்லாருக்கும் அங்க நடந்த விடயம் என்னன்றது தெரியும். அது நேரடியாக தமிழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டு அங்க ஆயுத போராட்டம் அங்க நடந்து கொண்டிருக்கும் போதே அங்க நடக்கின்ற ஒவ்வொரு விடயமுமே இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளுக்கும், இந்த இன்றைக்கு மனித உரிமைகளுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்கப்பட இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யப்பட இல்லை, அங்க ஒரு ஆதாரம் கொடுக்கப்படுகின்ற விஷயம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. நேரடி சாட்சியங்களாகவே அது கொடுக்கப்பட்டிருந்தது. நேரடியாகவே இங்கே இருக்கின்ற அந்த பொறுப்புல இருக்கின்றவர்கள் கூட நேரடியாகவே தொடர்புல இருந்து அங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும் போதுதான் அங்க எங்களுடைய மக்கள் அழிப்பு செய்யப்பட்டார்கள். அது இந்த உலக நாடுகள் இருக்கின்ற எல்லா நாங்கள் நெடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது வெறும் ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதம் எங்களை அளிக்கவில்லை. இந்திய அரசுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அதே போன்று மேற்குலக நாடுகள், அதே போன்று சொல்லக்கூடிய பேரே எழுதி சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கின்ற 18க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அப்ப இவர்களுக்கு தெரிஞ்சுதான் எங்களுடைய தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்ப இந்த விடயத்துல 2009ஆம் ஆண்டு ஆயுதம் அமைதியாக்கப்பட்ட பிறகு அரசியல் ரீதியான போராட்டத்தை அனைத்துலக தொடர்புக்கு ஊடாக அனைத்து நாடுகளையும் இருக்கின்ற தமிழ் ஒருங்கிணைப்பு குழு அதை தெளிவாகவும் அதுக்குரிய நிலப்பாட்டை இந்த உலக நாடுகள் இருக்கின்ற எங்கெல்லாம் உலக நாட்டில் இருக்கின்ற இந்த மனித உரிமை
கமிஷன் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கியோ தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய சாட்சியங்களையும் எங்களுடைய விடயங்களையும் இங்க பிறந்த பிள்ளைகள், இந்த வெளிநாடுகளில் பிறந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த போராட்டத்துக்கு கூட நீங்க பாத்தீங்கள் என்றால் எங்களுடைய தமிழீழத்துக்கான ராஜதந்திர கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராஜதந்திர கட்டமைப்புல இருக்கிற எங்கட பிள்ளைகள் இந்த நாட்டுல பிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஐக்கிய நாடுகள் சபையில போய் கதைக்கின்றார்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற பார்லிமெண்ட்ல கதைக்கின்றார்கள், கனடாவில் போய் கதைக்கின்றார்கள், பிரித்தானியா பார்லிமெண்ட்டுக்குள்ள கூட நடந்த சாட்சிய பதிவுகளுக்கு கூட அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே மாதிரி அனைத்துலக ரீதியா இருக்கின்ற இளையோர் அமைப்பு இருக்கின்ற வெறும் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு, அனைத்துலக துறவத்துக்குள்ள இருக்கின்ற தமிழ் ஒருங்கிணைப்பு குழு மட்டும் இதுல நிற்கவில்லை. அடுத்த கட்டத்துக்காக இந்த 15 ஆண்டுகளுக்கு முதலும் இதே கட்டமைப்புகள் கூட நின்று இன்றைக்கு புதுசாக ராஜதந்திர ரீதியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் ரீதியான வேலை திட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அவர்களும் சேர்ந்துதான் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த பிரித்தானியில் நடக்கின்ற இந்த போராட்டத்துக்கு அவர்களான் எல்லா வேலையிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது ஒரு ஒரு வழியில இருந்து கொண்டு சில பேர் இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழ விடுதலை போராட்டத்தை சிதைக்கும் முகமாகவும், அதே போன்று தமிழ தேசிய தலைவருக்கு தமிழ தேசிய தலைவராக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பை இல்லாத ஒழிக்கும் முகமாக தான் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இவர்களால இந்த 15 ஆண்டு கால பகுதியில என்ன நகர்வை செய்ய முடிஞ்சது என்று நாங்கள் கேள்வி கேட்டால் அங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அனைத்துலக துறவத்துக்கூடாக என்ன செய்யப்பட்டது என்றால் இந்த விடுதலை போராட்டத்துக்கான வழிகள் என்ன, இந்த விடுதலை போராட்டத்தை இன அழிப்பு அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய வரைக்கும் இந்த அங்க ஒரு இன அழிப்பு நடைபெற்றது. இன்றைக்கும் அங்க மக்கள் அடக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற என்ற விடயத்தை நாங்கள் தான் தொடர்ந்து வீதிகளுக்கு ஊடாக ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவான ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தூதரகத்துக்கும் சரி, ஆகிய வெளிவர அமைச்சுக்கும் சரி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களையும் அங்க சின்னதா ஒரு கீறல் விழுந்தாலும் நாங்கள் அந்த வீதிகளில் நின்று அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இது செய்யப்படவில்லை, இல்ல இதால ஒன்றும் நகரப்படவில்லை என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி அனைத்துலக ரீதியா இருக்கின்ற இளையோர் அமைப்பு இந்த போராட்டத்தில் அவர்களாம் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அதே மாதிரி அனைத்துலக ரீதியாக அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட மக்களவை இந்த போராட்டத்தில் அவருடைய அரசியல் வேலை திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் தெளிவாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாடுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எங்களை இன அழிப்பு உள்ளாக்கினார்கள். இன்றும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அங்க எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் இராணுவ அடக்குமுறைக்குள்ளதான் அங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்க எங்களுடைய மக்களுக்கு இன்றைக்கும் சுதந்திரமாக அவருடைய பேச்சு சுதந்திரம் கூட அங்க இல்லாத ஒரு விடயமாகத்தான் அங்க இருக்கின்றது. அங்க இருந்து அந்த ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில வேலை செய்கிற பேராசிரியர்களுக்கும் சரி, அங்க இருக்கின்ற மாணவர்களுக்கும் கூட இன்றைக்கு அடக்குமுறை தான் இருக்கின்றது. சுதந்திரமாக எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்தோ எங்களுடைய மக்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒரு விடயங்கள் சார்ந்தோ கலைக்க முடியாதவர் தான் அங்க இருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் அங்க இல்லாத ஒழிக்கும் போது அந்த மக்கள் தாங்களாவே தங்களுடைய குரலை இந்த உலக நாட்டுக்கு கொடுப்பார்கள். அதுக்கு பக்கபலமாக இருக்கின்றது புலம்பெயர்ந்து இருக்கின்ற இந்த கட்டமைப்பு தான். அப்ப இதுல மெனோன்னா நாங்கள் தெளிவா இருக்கணும். தேசிய தலைவருடைய சிந்தனையில நாங்க உள்வாங்கி இருக்கிறோம். தேசிய தலைவருடைய வழிகாட்டுல நாங்க தொடர்ந்தும் என்ன சொன்னார் தேசிய தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்துல தெளிவாகத்தான் பயணிச்சிருக்கின்றோம். எங்களுக்கு விடுதலை இன்றைக்கு நாளைக்கு என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய பெரிய ஒரு நீண்ட தூர பயணத்தில் நாங்கள் தொடர்ந்தும் அந்த விடுதலை போராட்டத்தின் தமிழ் மாவீரர்கள் எந்த லட்சியத்துக்காக அங்க விதைக்கப்பட்டார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு மக்களும் நாங்க தமிழ மக்கள் ஒவ்வொரு நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த முள்ளிவாய்க்காலில் கடைசி நொடி வரைக்கும் என்னத்துக்காக அந்த ஒவ்வொரு மாவீரர்கள் அங்க விதைக்கப்பட்டார்கள். கடைசி நிமிடங்கள் கூட எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கு சிதைக்கப்பட்டார்கள். அந்த இவர்களுக்கான விடுதலை என்றது தமிழில் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதுல சிறு பின்னடைவுகள் இருக்கலாம். அதுல நாங்கள் ஒரு உடனடியாக தீர்வு கிடைக்கல என்ற ஒரு சோர்வு நிலை ஏற்படலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். தொடர்ந்தும் போராடுறதான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். அந்த தலைவருடைய வழிகாட்டல நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதுதான் நான் இதில் சொல்லக்கூடிய விடயமா இருக்கு மனோண்ணா. நிச்சயமாக, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் அமைதியாக்கப்பட்டதற்கு பிற்பாடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே இழுத்து மூடப்பட்டிருந்தால் இன்று தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டத்தையும் நிச்சயமாக கண்டிருக்க முடியாது. அன்றைய காலகட்டத்தில் இந்த போராட்டங்களை குறிப்பாக தமிழர் தேசிய தலைவருடைய அரசியலை அழிப்பதற்கான முழு முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து முயற்சிகளும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முறியடிக்கப்பட்டது. அதற்கு பின்பு தொடர்ச்சியாக பல்வேறு வடிவங்களிலே
தமிழர் தேசிய தலைவருடைய அந்த சித்தாந்தத்தை அழிப்பதற்கான முழு முயற்சியில் எங்களுடைய எதிரிகளும் உதிரிகளும் தொடர்ச்சியாக சூழ்ச்சிகளை பின்னி வந்த நிலையில் எல்லாவற்றையும் முறியடித்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இற்றை வரைக்கும் மாவீரர்களுடைய தியாகத்தையும் தமிழர் தேசிய தலைவரின் சித்தாந்தத்தையும் கையில் எடுத்து அதன் வழி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது என்பதை நிச்சயமாக இந்த ஊடகத்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றுகின்றன என்ற வகையிலே உறுதியாக சொல்ல முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு அடுத்து நாங்கள் தாயக அரசியலுக்கு செல்லலாம். தாயகம் மிக ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றது எங்களுடைய அரசியல் போராட்டத்தை பலத்தோடு முன்னெடுப்பதற்கு. ஆனால் தாயத்தை பொறுத்த மட்டிலே தாயத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்குள் கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய அரசியலை நீத்து போகச் செய்வதற்கான வேலைகளை எங்களை அளித்த எதிரிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கைவரிசையை காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் தாயத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்பதிலே தங்களுடைய செயலையும் பணியையும் கருத்தையும் ஒரே நிலைப்பாட்டில் வைத்திருந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குகின்ற விவகாரத்தில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலன் ஆகியோரை அண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் வைத்து சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த சந்திப்பு தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போது ஸ்ரீதரன் அவர்கள் கையை விரித்திருக்கின்றார். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது தமிழுக்கான தீர்வு திட்டம் குறித்து ஆராய்வதற்கும் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்குமான அந்த கருத்தை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து எதிர்வருகின்ற 25ஆம் தேதி அந்த ஒற்றுமைக்கான சந்திப்பில் சந்திக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது நீங்கள் பார்க்கின்றீர்கள் தயாபால்? வணக்கம். உண்மையிலே அது சரியான ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னா உண்மையிலே இன்றைக்கு ஸ்ரீதரன் பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும் தானே, அவர்கள் நீண்ட நெடிய காலங்களாக அடிமைகளாக இருந்து பழகிட்டார்கள். அப்போ எங்களை பொறுத்தமட்டில் அல்லது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து சால்ரா அடிக்கிற கட்சிகள் என்றால் அவர்கள் அடிமைகள் தான். இப்போ இந்த 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 நிலை உங்களுக்கு தெரியும். 85ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இருந்து கொண்டான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இபிடிபிஆரும் சரி, டெலவெண்டாலும் சரி, புல்லட் என்றாலும் சரி, இபிஆரில் வேண்டாலும் சரி. அப்போ இது தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது. அந்த காலத்திலேயும் இவர்கள் இழுத்து பொறைகளை விழுத்தி கொண்டு எங்களுடைய இனத்தை தங்களுடைய இனத்தை தாங்களே விழுத்தி கொண்டே இருந்தவர்களான் இவர்கள். இது எல்லாத்தையும் மீறித்தான் தேசிய தலைவராக கட்டியெழுக்கப்பட்ட விடுதலை புலிகளின் அமைப்பு நேர்த்தியாக செயல்பட்டு வீரநடை போட்டு ஒரு அரசியல் அமைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே செயல் திட்டத்தை அமைச்சிருந்தது. ஆனால் அதுக்கு இவர்கள் மாதிரி சிறிதரன் மாதிரி பல 100 அரசியல்வாதிகளும் சரி, தங்களை போராளிகள் சொல்லி கொண்டிருந்த அடிவீரர்களும் சரி அங்கே இருந்தவர்கள். அப்போ எங்களுக்கு இது பழகின விஷயம். ஆனால் நாங்கள் இதை தமிழ் மக்கள் இப்பவும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்கன்றதா கவலை அளிக்கிற விஷயம். ஸ்ரீதரன் ஒரு கால ஓமன் சொல்றது, ஒரு இல்லைன்னு சொல்றது அவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. அவர்கள் அரசியலுக்கு வந்த நாள் துவக்கம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காகவே தங்களுடைய அரசியலை செய்து கொண்டு தங்களுடைய எங்களுடைய இனத்தை வித்து கொண்டு அங்கே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான். அப்போ நாங்கள் இதை உடைக்கிறேன்னா உண்மையில எங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர்களுக்கு உண்மையிலே சிங்கள தேசத்தோடையும் போராட வேணும், கூட இருக்கிற நயவஞ்சகர்களோடையும் போராட வேணும். இதுக்குள்ள பொருளாதார ரீதியாக அவர்கள் பின்தள்ளப்பட்டிருக்கிறபடியா, மக்களும் பொருளாதார ரீதியாக பின்தள்ளப்பட்டிருக்கிறபடியா அவர்களோட சரியான ஒரு சங்கடமான ஒரு இக்கட்டான சூழல் தான் அவர்கள் இன்றைய வரைக்கும் அங்கே இருந்து குரல் கொடுக்குறாங்க. உண்மையில இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எந்த இடத்துல எங்கே ஒரு அநீதி நடக்குதோ அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரே ஒரு காட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அங்கே உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சு கொண்டும் அந்த மக்களாலேயும் இன்றைக்கும்
அவர்களை ஒரு அரசியல் சக்தியா உருவாக்க முடியலை என்றால் அந்த அளவுக்கு அங்க ஸ்ரீலங்கா பேரினவாதத்தின் விலை போன அரசியல் வந்து தலையெடுத்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமா, புதுசா முளைச்ச அர்ச்சுனா சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலைக்க பேர் தெரியாத ஒரு அரசியல்வாதியா இருந்து கொண்டு கூட அவர்களுக்கு போட வாக்களிக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த மக்கள் அங்க இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன சூழ்ச்சிமம் செய்தார்கள், அந்த இப்படியான ஆக்களும் அரசு சபைக்கு அனுப்புகிறார்கள் கூட எங்களால் விளங்கிக் கொள்ளலாம் கிடையாது. ஆனால் உண்மையிலே திரும்ப 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 எங்களுடைய மக்களாலேயே அங்க இருக்கிற நேர்த்தியான சரியா பயணிக்கிற அரசியல்வாதிகள் கூட ஏமாற்றப்படுறான்றது ஒரு கவலை அளிக்கிற விஷயம். அங்க உள்ள மக்கள் தான் உண்மையில சரியான முடிவெடுக்கணும். அங்கத்திய அரசியலை வந்து தாயக அரசியலை வந்து அந்த அரசியலை கொண்டு வரணும், தமிழ் தேசிய மக்கள் முன்னே பலப்படுத்தணும் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கு. இனி வரப்போகிற உள்ளூராட்சி தேர்தலில் சரி அவர்கள் சரியான முடிவெடுப்பார்கள். நாங்கள் அதுக்காக அங்கே உள்ள மக்களையும் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியோட கொண்டு வரணும் தான் மிக தேவையான. என்ன துரதிருஷ்டவசம் என்றால் அங்கே உள்ள ஊடகங்கள் கூட உண்மையிலேயே நேர்த்தியா அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வந்து ஆதரவளிக்கிறத வந்து குறைவு. அவர்களுடைய கொள்கை விடயங்களை கூட மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் கூட அவர்களுக்கு உதவியா இல்லை. அப்ப நாங்கள் இங்க புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் தான் இந்த அங்க நடக்கிற விடயங்களை அல்லது இது சரி எது பிள்ளைன்றதை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியான அரசியலுக்கு நாங்கள் வழிவகுக்கணும். ரெண்டாவது புலம்பெயர்ந்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஒரே 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 மட்டத்துக்களை உள்ள கீழ்மட்டமா அந்த இழுத்து பொறிக்கிடங்களை இழுத்துக்கிற அரசியல் வந்து கன பேர் செய்யணும். நாங்கள் தீவிரமா தமிழ் தேசத்தை நேசிக்கிறோம்னு சொல்லி ஊடகங்கள் நடத்துகிற ஆக்களும் சொல்லிக்கொண்டு பொய்களையே சொல்லிக்கொண்டு மக்களை போய் சொல்லி இன்றைக்கும் மக்களுக்கு பொய் சொல்லி கொண்டு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை வந்து குறை சொல்லி கொண்டும் தங்களை வயிற்று பிழப்புக்காக தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கண்ணு கூட இத்தனை பேரை பார்த்துட்டோம். இத்தனை பேர் வந்து தோன்றி மறைஞ்சு கொண்டு போனாக்களும் இருக்கிற நிறைய பேர். ஆனால் நாங்கள் இதுக்கு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் செய்கிற பணியில வந்து தேசியத்தோடையும் தேசிய பற்றோடையும் மாவீரர்களை நேசிக்கிற கூடிய மக்கள் வந்து தெளிவாக இருந்து கொண்டு எங்களை விடுதலை பெற்றுக் கொள்ளணும். தவிர நாங்கள் இவர்களை நம்பி நாங்கள் இவர்களுடைய அரசியலை நாங்கள் இவர்களுடைய பேரை கூட நாங்கள் கலைக்கிறதுல வந்து எந்த வித பிரயோசனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீண்ட காலமாக, அதாவது கடந்த 15 ஆண்டுகளாக அடிவரடி அரசியலை அவர்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனாலும் சின்ன ஒரு நப்பாசை இருந்தது. இந்த ஒற்றுமை கூடாக தமிழ் மக்களுடைய அரசியலை பலமாக்கி மீண்டும் தமிழ் மக்களுடைய அரசியலை வெல்வதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் உள்ளக தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெற இருந்த சந்திப்பில் தம்மால் கலந்து கொள்ள முடியாது என்று ஸ்ரீதரன் அவர்கள் கையை விரித்து விட்டார். செல்வா, நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இதுல என்ன, இப்ப நான் இதனுக்கு ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை இப்போ நீங்க நான் இதுல நாங்க செயற்பாடுல இருக்கிற அனைவருக்கும் தெரியும். இந்த தமிழரசு கட்சி நாங்கள் இவ்வளவு காலமா சொல்லி கொண்டிருந்தோம். இந்த சுமந்திரன் தான் புல சுமந்திரன் சம்பந்தன் என்ற சம்பந்தன் ஐயா ஜேகே மரணம் இது விட்டார். ஆனால் நாங்கள் அண்டையிலும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இவர்கள் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற மாவை சேனாராக இருக்கலாம், ஸ்ரீதரனார், நாங்கள் பேரை சொல்லியே நம்ம சொல்லலாம். இவர்கள் எல்லாம் இந்த விடுதலை போராட்டத்தின் இன்றைக்கும் இந்த எங்களோட விடுதலை போராட்டம் ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்துல மண்டியிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இவர்கள்லாம். ஸ்ரீதரன் இருக்கலாம், இது சாணக்கியன இருக்கலாம். இந்த தமிழரசு கட்சி இந்த முகத்திரையை வச்சுக்கொண்டு நாங்கள் உண்மையிலேயே அந்த தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடாது. அது ஒரு எங்களுடைய இந்த அரசியல் ரீதியான போராட்டங்களுக்கு இவ்வளவு ஒரு பாரிய பங்களிப்பு செய்த ஒரு ரீதியான ஒரு கட்சியா இருந்ததுன்றது அனைவருக்கும் தெரியும். நாங்கள் பிறகு முற்பட்ட கால பகுதியிலிருந்தே ஒரு இதான பாரம்பரிய கட்சியாக எங்களோட மண் விடுதலைக்கான கட்சி. ஆனால் இந்த கட்சிகளுக்கு கூட வச்சுக்கொண்டு எங்களுடைய இன விடுதலையை எங்களுடைய இன்றும் அந்த மண்ணில வந்து அங்க இருக்கின்ற மக்களை நாங்க குறை சொல்ல முடியாது. எக்காரணம் கொண்டும் மக்கள் அங்க அடிமைப்பட்டு தான் இருக்கிறார்கள். மக்களை நாங்க குறை சொல்லக்கூடாது. ஆனால் மக்களை வழிநடத்துறதுக்கு தேர்தலில் பங்கெடுத்து தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு காலப்பகுதியிலும் திருந்த போறது இல்லை என்றதுல இந்த கடைசியாக இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அண்ணன்
அவரை பற்றி நிறைய விடயம் வந்து கடந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இறுக்கமா இருக்கு. இப்ப நீங்கள் எப்படி இதுக்கு முதல் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்களா, ஏன் தமிழ் ஒருங்கிணைப்புக்கு சொல்லி இந்த வேற எல்லாருமே குற்றஞ்சாட்டு சொல்லி நம்பியல் ஒன்றுக்கும் இதே நிலப்பாடை வந்து அங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னேறி நோக்கி கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப அவர்கள் சொன்னது, நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டுல தெளிவாக இதான் எங்களுடைய தீர்வு திட்டம், இதான் எங்களுடைய நிலப்பாடு, வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் நிலப்பாடுல எங்களுக்கான சமஷ்டி ரீதியான எங்களுக்கான நிலப்பாடு வடகிழக்கு இணைக்கப்பட்டு இருக்கணும் என்ற அந்த 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 லட்சியத்தோடு அந்த நிலப்பாட்டுல அவர் இருந்தார்கள். ஆனால் அதுல இவர்கள் ஒவ்வொரு முறையும் போய் தங்கள் கூட 13 வேணும், 13+ வேணும், அதையும் இல்லாமல் எல்லாம் பிரிக்கப்பட்ட கிழக்குக்குள்ள போய் நின்று கொண்டு வேலை திட்டங்கள் செய்யறோம் என்று சொல்லிக் கொண்டு கடந்த கால சுமந்திரம் செய்த சூத்திரதாரிகள். அதே மாதிரி இன்றைக்கு ஸ்ரீதரன் வந்து புது இல்ல, ஸ்ரீதரனும் இதுக்கான உடந்தை எல்லாம் கடந்த காலங்கள் அவர் நாங்கள் நேரடியா சொல்லாம விட்டது எங்களுடைய பிழை என்று தான் நான் பாக்குறேன். ஸ்ரீதரன் மாவை போன்றவர்கள் வந்து இனிமேல் என்ற சுமந்திரன் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவும் இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஒரு துரோகத்தனம் செய்து ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தின மண்டியிட்டு இருக்கிற இந்த அமெரிக்காவோட நின்று கொண்டு எங்க இன அழிப்பு நடக்கலைன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய முகம் தெரியுதோ, அதை விட பங்களிப்பு, அதை விட பெற்றும் ஒரு துரோக விஷயங்களை தான் இந்த ஸ்ரீதரன் மாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரைக்கும். அதுல ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அது அந்த முயற்சி செய்யப்படும் போதே நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. அதுல கூட சொல்லப்படுது, இனிமே நாங்கள் இருந்து எங்களுக்கான தீர்வு திட்டத்தை நாங்கள் தயாரிப்போம். எங்களுக்கான தீர்வு திட்டம் என்று தமிழ தேசிய தலைவரால வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு அதை வந்து மீளவும் நாங்கள் இது செய்து 2009 ஆண்டு ஆயுதம் அமைதியாக்கப்படும் போது அந்த மண்ணில் என்ன வேணும்ன்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலக நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஒரு புதிய ஒரு தீர்வு திட்டத்தை இருந்து எல்லாம் கதைச்சு பேசி செய்ய போறீங்க? அப்ப இதுலயே தெரியுது, இவர்கள் எல்லாரும் இந்த இந்த ஓட்டுக்கு அந்த சொல்லுவாங்களோ, வெறும் தேர்தலுக்காக இந்த மக்களை பகடக்காயலாக்கி வெறும் தேர்தலை வச்சுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ற நிலப்பாடாகத்தான் இந்த தமிழரசு கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இப்ப தயானா சொன்ன மாதிரி ஒன்றுக்குமே அடிப்படை தெரியாத, ஏதோ ஒன்றுமே தெரியாத இந்த தமிழ விடுதலை போராட்டம் என்னன்னு தெரியாது, தமிழ தேசம் என்னன்னு தெரியாது, அங்க மக்கள் அடக்கப்பட்டு என்னத்துக்காக நிக்கிறோம்ன்ற எங்கண்ட அங்க தமிழ்ல மண்ணில வந்து முக்கியமா இருக்கிற ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், எங்கண்ட மொழி ரீதியான விஷயம் கூட இல்லாத ஒரு எம்பியை ஒன்று இந்த மக்கள் போட்டு தேர்ந்தெடுத்து பாருங்க, இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கூட நின்று கொண்டு. அப்ப இப்படிப்பட்ட கேவலங்கட்ட வேலைகள் எல்லாம் செய்யப்படுறதுக்கான வழிவகுத்ததே இந்த ஸ்ரீதரன் போன்ற பழைய மாவை சேனாதி போன்ற அரசியல்வாதிகள் செய்த மாபெரும் பிள்ளைதான் இப்படி போன்ற அரசியல்வாதிகளையும் சரி. மற்ற இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்துல இன்றைக்கு JVP 3 MP வர்றதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் மக்களை நோக்கி போகவே இல்லை, மக்களுக்கு என்ன தேவை என்றதை நோக்கியும் போகவே இல்லை. தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய சுயபோக வாழ்க்கை எப்படி இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் சாக்கரத்தனமான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தான் இன்றைக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதி செய்து கொண்டிருக்கின்றார். இதுல வந்து விதிவிலக்கா இருக்கின்றது. கயந்திரகுமார் என்ன 2009க்கு பிறகு தெளிவான ஒரு அரசியல் ரீதியான என்ன வேலை திட்டம், என்ன நிலப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. இதை வந்து மக்களுக்கு விளங்காம இருக்கின்றது. இந்த மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாம இருப்பார்களா இருந்தால், நாங்கள் முள்ளிவாய்க்கால்ல ஆயுத ரீதியாக அந்த மண்ணில் நின்று கடைசி வரைக்கும் தெளிவான ஒரு அரசியல தேசிய தலைவர் ஆயுதம் அமைதியாக்கப்பட்ட என்று சொல்லி, ஆனால் அதுல நாங்கள் இழந்தது வந்து இன அழிப்பு, லட்சக்கணக்கான மக்களையும் பல்லாயிரக்கணக்கான போராளியும் இழந்திருக்கின்றோம். அதை விட மோசமான ஒரு நில வந்து எங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் இது போன்ற அரசியல்வாத ஸ்ரீதரன், இந்த மாவிசேனாராயன், தமிழரசு கட்சி, இந்த ஏமாத்து தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதி நீங்கள் தூக்கி எறியப்படாமல் இருந்தால், நீங்கள் கயந்திரகுமார் அண்ணன் போன்ற 1-2 அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கு தெளிவாக இந்த தேசியம் சார்ந்த தெளிவாக இருக்கின்றார்கள், அவர்களை பலப்படுத்தாம விடுவீங்களா இருந்தால் எங்கண்ட அடுத்த கட்டமாக 2வது முள்ளிவாய்க்கால பட்டு மோசமாக அந்த மண் சந்திக்க போகின்றது. அது இன்றைக்கு எங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இன்றைக்கு பொருளாதார ரீதியான எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழலுக்கு இந்த ஸ்ரீலங்கா தேசம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுக்குள்ள எங்களோட தமிழ் மக்கள் இந்த தேசிய விடுதலையை இல்லாத ஒழிச்சு செய்து கொண்டிருக்கின்றாங்க. எப்படி என்றால், அங்க ஒரு பிரச்சனை நடக்க இல்லை, அங்க வந்து ஸ்ரீலங்கா நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள அதுக்குள்ள இப்ப மெனோன்னா சொன்ன மாதிரி இந்த புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வந்து இந்த புதிய அரசியல் ஜாப்பை வந்து ஒப்புதல் செய்து இதுக்குள்ள வந்து தமிழரசு கட்சியும் இதுக்கு ஒப்பனையாக போய் கையெழுத்து விட்டது என்றால் எங்கட விடுதலை போராட்டம் அத்தோட இல்லாம ஒழிக்கப்பட்டு ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான ஒரு நிலைதான் நடக்க போகின்றது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் கயந்திரகுமார் என்ன ஸ்ரீதரன் போன்ற ஆக்களை கூப்பிட்டு கதைச்சு
இப்படியான நிலப்பாடு வரக்கூடாது, நாங்கள் ஒண்டா நிப்பம், ஒண்டா நின்று இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரணி செய்வோம் என்று சொல்றத இதுக்கு பின்னாடி இருக்கின்ற நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நிச்சயமாக சுமந்திரன் இருப்பார், நிச்சயமாக சாணக்கியன் இருப்பார். இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தின் அறுவடைகள் இருந்து கொண்டு இந்த இப்படி ஒரு தீர்வு திட்டம் செய்யக்கூடாது என்ற உடந்தையாக போய் இந்த சிறிதரன் போன்றவர்கள் நாங்கள் ஒதுக்காமல் இது எங்களுக்கான விடுதலை கிடைக்க போறது இல்லை என்றதை நான் சொல்றேன். மனோன்னா இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். நாங்கள் இனிமையும் நாங்கள் வெளிப்படையா நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் பேரை சொல்லி நாங்கள் சொல்றோம் என்றால் நாங்கள் உலக இந்த கட்டமைப்புல இருந்து கொண்டு நாங்கள் தெளிவாக சில விஷயங்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தோம். இப்படி ஒரு சூழல் வரப்போகின்ற இந்த புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு நினைக்கிறேன். மெனோன்னா இந்த தமிழ்முரசம் வானொலியோட நாங்கள் கடந்த இந்த அரசியல் ஜாப்பு உருவாக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து நாங்கள் கதைச்சு கொண்டு வரோம். ஆனால் நேரடியாக யாரை இருக்கிறோம்னு சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனா இன்று நாங்கள் இந்த மக்கள் எழுச்சி கூடாக இந்த மக்கள் அங்க வடகிழக்கில் இருக்க மக்களும் நீங்க தெளிவறையணும், நீங்க எழுச்சி இதை நாங்கள் உடைத்தெரியாமல் இருப்பமாக இருந்தால் நாங்கள் இந்த அரசு இந்த ஒரு வேலை திட்டத்தை செய்ய போகுது. இதுக்கான ஒரு வழியாகத்தான் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கின்ற அந்த போராட்டம்ன்றது பிரித்தானியா நோக்கி அனைத்து மக்களும் நீங்க உங்களுக்கான ஒரு வரலாற்று கடமை இருக்கு. நாங்கள் வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா வி ஆர் ஸ்ரீலங்கன். நாங்க அப்ப சொல்லணும், நாங்கள் ஸ்ரீலங்கன் இல்ல, நாங்கள் தமிழீழ மக்கள். நாங்கள் தமிழீழ மக்களாக தான் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். எங்களுக்கான கொடி தமிழ தேசிய கொடி என்றது அந்த நாள்ல நாங்கள் தூக்கி பிடிச்சு சொல்லுவோமாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் உடை தெரியலாம். மக்கள் போராட்டத்துக்கு முன்பாக எதுவுமே நிக்க போறதில்லை என்றுதான் உறுதியாகவும் நாங்கள் சொல்றோம். எந்த தடை வந்தாலும் சரி, என்ன எத்தனை மக்கள் இருக்கணும், எத்தனை மக்கள் எங்களோட நிக்கணும், இல்ல எத்தனை அரசியல்வாதிகள் நிக்கணும் என்றதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை இருக்கல. தேசிய தலைவர் சொன்னது நாங்கள் தார்மீக ரீதியாக எங்களுடைய மண் விடுதலைக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லித்தான் இத்தனை ஆயிரம் மாவீரர்கள் வீரச்சாவடை இருந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் நீங்க உறுதியா எடுக்கணும். நாங்கள் 100 பேர் 1000 பேர் உண்டா நின்று இந்த விடுதலை போராட்ட கொண்டு போவோம் நினைக்காங்க. 4 பேர் நின்றாலும் இந்த மாவீரர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போன்றோம், மாவீரன் உயிர் தியாகங்கள், அந்த மாவீரர் செய்த அந்த வீரம் தெரிஞ்ச அந்த போராட்டத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் தான். நாங்கள் உறுதியாக நிற்போம், உறுதியாக இந்த மக்களை நாங்கள் விழிப்படைய செய்து மக்களை நாங்கள் அணிதிரட்டி மக்கள் திரட்சியாக செய்து நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை நிச்சயமாக கொண்டு போவோம் என்பத உறுதிதான் எங்களுக்கு வேணும். அந்த உறுதியோடு நாங்கள் தேசிய தலைவருடைய சிந்தனையை முன்வாங்கி நாங்கள் பயணிப்போம். அது எல்லாத்தையும் உடைத்தெரியும். தேசிய தலைவருடைய சிந்தனை என்றது வெறும் தமிழ மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அனைத்து உலகத்தில் இருக்கின்ற விடுதலைக்காக இந்த போராடி கொண்டிருந்த மக்களுக்கும் அது ஏன்னா உறுதி என்றுதான் அதுல முக்கியம். நாங்கள் இன்றைக்கு செல்வா இருக்கலாம், மனோன்னா இருக்கலாம், நாங்க சாகலாம். ஆனால் அந்த உறுதியாக அந்த விடுதலை போராட்டத்தில் அடிபணியாம இருப்போம் பாருங்க. அந்த அடிபணியாதங்கிற போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வேலையை நாங்கள் செய்து போட்டு அந்த அடுத்த தலைமுறை தெளிவாக இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்து தமிழும் நிச்சயமாக மலரும், தமிழத்துக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் உறுதியாக சொல்ல. நன்றி, வணக்கம். மிக ஆழமான கருத்தை முன்வைத்துக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அதாவது தமிழ் தேசிய அரசியலை யாரெல்லாம் உறுதியாக எடுத்து செல்கின்றார்களோ அவர்களை அழிப்பதற்கான முழு முயற்சியில் தமிழின அழிப்பை செய்தவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அன்பான உறவுகளே, நாங்கள் எங்களுடைய தன்னாட்சியுரிமைக்காக தொடர்ந்தும் போராடுவதுதான் எங்களுக்கான ஒரே கொள்கையாக இருக்க வேண்டும். இதற்கூடாகத்தான் எங்களுடைய இலக்கை அடையலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஏதோ கூற வருகின்ற குறிப்பிடுங்கள் தயாபாலன் அவர்களே. நன்றி பண்ண. நான் முக்கியமான விடயங்கள் நாங்கள் காய்ச்சதுக்கு நினைக்கிறேன். ஆனால் உண்மையில நான் குறிப்பாக சொல்லணும் என்றால் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள், அதாவது தமிழீழ தேசத்துக்கு விரோதமா பொய்களை பிறப்புறாக்களே இவ்வளவு துணிச்சலா நிற்கல. நாங்கள் மாவீரர்களை கனவை சுமக்கிறாக்கள் நாங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கணும், இவ்வளவு தேசத்தை நோக்கி எங்களை பணியை நாங்கள் எவ்வளவு வீரியமா நாங்கள் கொண்டு போகணுன்றதை உறுதி எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில தெரியும், மக்களுக்கும் தெரியும், செய்கிறவர்களுக்கே தெரியும். நாங்கள் பொய் சொல்றோம், தமிழ் தேசத்தை இனத்தை சிதைக்கிறோம், அல்லது நாங்கள் இந்த தமிழர் தரப்பு ஏற்றுக்கொள்ளாத பொய்களை மக்கள் மத்தியில பரப்பி கொண்டிருக்கிறோம். அவர்களே வெளிச்சத்துல தங்களை தலை காட்டி தங்களை முகங்களை காட்டி பொய்களை சொல்லேகள்ல நாங்கள் நேர்த்தியா தமிழர் விடுதலை புலிகள் எங்களுடைய மிகவும் தலைவற்ற வழியில நிற்கிற நாங்கள் எவ்வளவு உறுதியாயும் நேர்மையாயும் நேர்த்தியாயும் நிற்கணும்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு தரம் யோசிக்கணும். இப்ப நாங்கள் வெளியில எங்களை குரலை சத்தி நாங்கள் நேர்த்தியா நேர்மையான விடயங்களை கொண்டே தான் அந்த கள்ளர்காவாளிகள் காணாமல் போவார்கள். அவர்களை உண்மையிலேயே நாங்கள் அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்திலே இருக்கிறோம். என்றால் மக்களுக்கு இது குழப்பம், பொய்களை பரவி கொண்டார்கள் நாங்கள் அடையாளம் காட்டவில்லை என்றால்
உண்மை பின்தள்ளப்படும். ம். அப்போ நாங்கள் இனிமேல் காலங்களில் வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வீரியமாக கொண்டுல எங்களுக்கு எதிராக நிற்கிற சக்திகள் எல்லாம் வந்து காணாமல் போயிடும். நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து அனைத்து மக்களும் அன்பாக இணைஞ்சு கொண்டு எங்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுத்ததைக்கும் தொடர்ந்து போராடுவோன்றதை வேண்டிக்கொள்கிறேன். தேசிய தலைவர் குறிப்பிட்டது போன்று எதிரிகளை விட துரோகிகளான் ஆபத்தானவர்கள். ஆகவே அன்பான உறவுகளே, நாங்கள் இவர்களை இனம் கண்டு எங்களுடைய தூய்மையான விடுதலை போராட்டத்தை பலமாக கொண்டு செல்வதற்கு அனைவரும் துணிந்து நிற்போம் என இந்த விலையிலே கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிலவர நிகழ்ச்சி கூடாக இணைந்து கொண்ட பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் செல்வா மற்றும் நெதர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் தயா ஆகிய இருவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் இருவருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிலவரம். உலகம், நிலம், புலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.